ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஊர் வைகாசி திருவிழா, அதாவது வைகாசி பொங்கல், அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. இது வந்து செவ்வாய்க்கிழமை நடந்ததுங்க. அதாவது செவ்வாய் புதன் 2 நாள் வந்து நடக்கும். ஸோ ஈவினிங் மேலே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா மிட் நைட்டில் தாங்க திருவிழா வந்து முடியும். ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு தாங்க போகிறோம். கோவிலில் போய் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிடணும். ஸோ எங்களில் 2 கோவில் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து முத்தாலம்மன், இன்னொன்று வந்து காளியம்மன். இது வந்து வருஷம் நடக்கிற திருவிழா. பெரிய திருவிழாவும் நடக்கும். அது வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க நடக்கும். இது வந்து எங்கள் மாமியாரோட ஊர். ஸோ பிஃபோர் மேரேஜ் முன்னாடி இந்த மாதிரிலாம் நானும் பார்த்ததே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் நானுமே பார்க்குறேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் பழம் உடச்சி மஞ்சள் தண்ணி வந்து சாமிக்கு வந்து ஊற்றுவோம். காளியம்மனுக்கும் சரி முத்தாலம்மனுக்கும் சரி 2 பேருக்குமே வந்து மஞ்சள் தண்ணி வந்து ஊற்றுவோங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே வந்து என் குட்டீஸ்க்கு வந்துட்டு பொம்மை வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு போராட்டமே நடந்து இது வேணும் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேருமே பொம்மை வாங்கிட்டாங்க. பொம்மை வாங்கி முடித்த உடனே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து திருவிழாவை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைப்பாரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் முளைப்பாரி எடுக்கிறத போய் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். அங்கே எப்படி அப்படின்னா குழந்தைங்க, ஜென்ட்ஸ், லேடிஸ் எல்லாருமே எடுப்பாங்கங்க. ஆனால் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து அவங்க வந்து முளைப்பாரி வந்து போட்டிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அப்படியே வரிசையாக வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு முத்தாலம்மன், காளியம்மன் கோவில்லையும் வந்து சுற்றுவாங்க. அதாவது இதை வந்து எடுத்து ஊரை ஃபுல்லாக சுற்றி கடைசியாக வந்து கோவிலில் வந்து ரீச் ஆவாங்க. பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த முளைப்பாரி போட்டிருக்கிற விதமே சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து முளைப்பாரியை ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாருமே வந்து கும்மி கொட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கும்மி கொட்டுவாங்க. அதாவது டான்ஸ் ஆடிட்டு குழந்தைங்க வந்து கும்மி கொட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸாக அவங்க வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் போகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க தான் வந்து கும்மி கொட்டி டான்ஸ் ஆடினாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க வந்து கும்மி கொட்டுவாங்க. அவங்களுமே வந்து ஒரு 10 to 15 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவங்க வந்து கும்மி கொட்டுறாங்க. இது வந்து பாட்டு இது எல்லாமே வந்து இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து இது வந்து போகுங்க. அது முடித்ததுக்கப்புறம் மிட் நைட்டில் நாங்கள் பொங்கல் வச்சு எங்கள் பாப்பாவுக்கு வந்து மொட்டையும் போட்டாச்சு. மொட்டை போட்டு பொங்கல் முடிக்கிறதுக்கே வந்து 3 மணி ஆயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா கறி சாப்பாடோடு தான் வந்து எங்கள் டே வந்து அன்றைக்கி வந்து விடியும். ஸோ மார்னிங்கே எங்கள் அத்தை வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. அங்கெல்லாம் வந்து கூறு கறி தாங்க. அதாவது கறி வந்து அப்படியே ஃபுல்லாக தான் கொடுத்துருவாங்க. நம்ம தான் வீட்டில் வந்து கட் பண்ணிக்கணும். அதனால் எங்கள் அத்தை வந்து குழம்புக்குன்னு எலும்பு கறி, கிரேவிக்குன்னு தனி கறி வந்து எடுத்து வச்சுடுவாங்க. அன்றைக்கி காலையில் சோளந்தோசையோடு ஆரம்பித்தது. மார்னிங்கே சோளந்தோசை வச்சு கிரேவி, அதாவது மட்டன் கிரேவி, மட்டன் எலும்பு குழம்பு, சூப்பு இது எல்லாமே எங்கள் அத்தையே செஞ்சுட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்னன்னே தெரியாது. இந்த ஊரு கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் ஃபஸ்ட்டு, அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்க எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கறியோடையே தான் வந்து போகும். சாப்பிட்றதுக்காகவே வந்து ஊருக்கு வந்து போயிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு இதாகவும் இருக்கும். ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இது வந்து ஷேர் பண்ணுறேன், இந்த மட்டனோட ரெசிபியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடகம், டான்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து போகும். ஃபஸ்ட்டு வந்து குட்டி குழந்தைங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்கவே அழகாக இருக்கும். நாடகம் பார்த்திங்க அப்படின்னா விடிய வந்து நாடகம் வந்து போகும். 6 மணி வரைக்குமே 6 மணி வரைக்குமே வந்து நாடகம் வந்து போய்கிட்டே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ எங்கள் பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. சிறப்பாகவும் போச்சு.